வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 4.5 மீட்டர்ஸ் கிளாத், அதாவது 4.5 மீட்டர் கிளாத் வச்சு ஒரு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஃப்ரண்ட் ஓப்பன் ட்ரை கட் அம்பர்லா சுடிதார் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ற ஸ்டிச்சிங் ப்ரொசீஜரை பார்த்துடலாம். இப்போது இந்த சுடிதார் கட் பண்ணுறதுக்காக இந்த 4.5 மீட்டர்ஸ் கிளாத்தையும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி, அதாவது ரெட்டையாக மடித்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஓப்பன் சைட்லேருந்து 16 இன்ச் ஹைட்டில் நம்ம மார்க் பண்ணி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத் எதுக்குன்னா பாடி அண்ட் ஹேண்ட் ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. 16 இன்ச் ஹைட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் கிளாத் இருக்கு இல்லையா, பாடி அண்ட் ஹேண்ட் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அந்த கிளாத்தில் நான் 24 இன்ச் அகலத்தில், அதாவது பிரெத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 24 இன்ச் பிரெத்தில். எதுக்குன்னா பாடி ஏரியாவுக்கு. ரெஸ்ட் ஆஃப் த கிளாத்தை வந்து நம்ம ஹேண்ட் போர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கை ஸ்லீவுக்கு. இப்போது பாடி போர்ஷனுக்காக 16 இன்ச் ஹைட்லேயும் 24 இன்ச் பிரெத்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கிளாத், அதாவது டபுள் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி உங்களை நோக்கி டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டட் சைடு எப்போவும் இந்த சைடு இருக்கணும். இந்த ஓப்பன் சைடு வந்து 4 பீசஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த ஓப்பன் சைடில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணுவீங்க, வேஸ்ட் லைன் எல்லாம் மார்க் பண்ணுவீங்க. இந்த ஃபோல்டட் சைடில் தான் நெக் ஏரியா நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போது இந்த ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நம்ம நெக்கை மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக் வந்து 2.5 இன்ச்சஸ் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் நெக் மார்க் பண்ணிங்கன்னா அது 3 இன்ச் ஆகிடும் ஆஃப்டர் ஸ்டிச்சஸ். ஸோ நான் 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெக் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஷோல்டர் வந்து ஒரு 4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2.5 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் ஷோல்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6.5 இன்ச் இருக்கும். இந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஆர்ம் ஹோல் லென்த் வந்து ஒரு 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7 இன்ச் நம்ம கண்டினியூஸாக மார்க் பண்ணிட்டு போயிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 6.5 இன்ச் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த 7 இன்ச் வரைக்கும் ஒரு எல் ஷேப்க்கு ஒரு லைன். இப்போது 7 இன்ச் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு ஹைட்டில். இப்போது இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் ஒரு டாட் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு சின்ன யூ கர்வ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ம் ஹோல் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஆர்ம் ஹோல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்து மார்க் பண்ண வேண்டியது செஸ்ட் சைஸ், அதாவது பஸ் சைஸ் அண்ட் வேஸ்ட் லைன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பஸ் சைஸ் நோட் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்க்கு பஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 செஸ்ட் சைஸ். 40 டிவைடட் பை 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். இங்கே நம்ம இப்போது 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 10 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா சூவிங் அலோவன்ஸ் ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்களும் 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் சூயிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் சூயிங் அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச். இங்கேருந்து சூயிங் அலோவன்ஸ் 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த 10 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 10 to 9.5 இந்த எட்ஜ் இங்கேருந்து இங்கேக்கும் ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் டாப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை பிரிச்சிடணும். எதுக்காகன்னா நெக் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு. ரெண்டுக்கும் நெக்குடைய ஹைட் அண்ட் டிசைன் டிஃபர் ஆகும். அதனால் இப்போ பேக் நெக்குடைய ஹைட் வந்து நான் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 2.5 இன்ச் பிரெத்தில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே 2.5 இன்ச் இங்கேயும் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். எல் ஷேப்புக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போது மைல்டான ஒரு டீப் யூ ஷேப் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைனில் நெக் வேணுமோ நீங்களும் அந்த டிசைனில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச ஹைட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போர்ஷனுக்கு கட் பண்ணது போக மீதமுள்ள ரெஸ்ட் ஆஃப் த கிளாத்தில் நம்ம ஹேண்ட் ஏரியாவை கட்டிங் பார்த்துடலாம்.
இது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 16 இன்ச் ஹைட்டில் இந்த கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த கிளாத் டபுள் கிளாத். இந்த மாதிரி நம்ம இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கிளாத்தில் இந்த ஃபோல்டட் சைடு இருக்கு இல்லையா, ஃபோல்டட் சைடு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பார்ட்னா ஹேண்ட் கட்டிங்னா. அடுத்து இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச் ஹைட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஒரு 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 3 இன்ச் டு இந்த 3 இன்ச் வந்து ஒரு மைல்டான எஸ் ஷேப்க்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பறவையுடைய ரெக்கை மாதிரி. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஆல்மோஸ்ட் ஹேண்ட் கட்டிங் ஓவர் ஆயிடுச்சு. இப்போது இங்கே பாட்டமில் நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து இந்த 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிடலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹேண்ட் கட்டிங் ஓவர். 3/4 ஹேண்டுக்கு. இப்போ பாடி போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த 16 இன்ச் ஹைட்டில். அந்த கிளாத் கட் பண்ணி எடுத்தது போக மீதமுள்ள கிளாத் இருக்கு இல்லையா, டபுள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண கிளாத், இதில் இப்போ நம்ம பேனலை கட் பண்ணிக்கலாம். பேனலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பார்டர் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது சீக்வன்ஸ் டிசைன் இது வரைக்கும் தான் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த கிளாத்தை நான் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ட்ரை கட் அம்பர்லா சுடிதார் அப்படின்றனால நம்ம வந்து பாட்டம், அதாவது அந்த ஸ்கர்ட் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நம்ம 3 பேனல்ஸாக கட் பண்ணுவோம். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 3 பேனல், பேக் பார்ட்டுக்கு 3 பேனல், டோட்டலாக 6 பேனல்ஸாக கட் பண்ணுவோம். அதனால தான் கிளாத்தை நம்ம ரெட்டையாக மடித்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பேனலுக்கு நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்லையும் நோட் பண்ண வேண்டியது ஹைட். இந்த பேனலுடைய ஹைட் வந்து நாங்கள் 39 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த பேனலுடைய டாப் ஏரியா, அதாவது மேலே உள்ள அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 8.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். எதனால் 8.5 இன்ச்சாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் அதில் உங்களுக்கு எடுக்கும்போது வர வேஸ்ட் லைனோட மெஷர்மெண்ட் என்னன்னு பாருங்கள். அந்த வேஸ்ட் லைன் டிவைடட் பை 3, ஏன்னா 3 பேனல்ஸ் இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸுடைய வேஸ்ட் லைன் 23 வருது. 23 டிவைடட் பை 3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.5 வரும். ப்ளஸ் 1 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு. எதுக்குன்னா இந்த பேனலையும் பக்கத்தில் உள்ள பேனலையும் அட்டாச் பண்ணும்போது சைடில் அட்டாச்மெண்ட்டுக்கு இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு அட்டாச் பண்ண ஒரு 1/2 இன்ச். ஸோ 8.5 இன்ச்சாக நம்ம பேனலுடைய டாப் ஏரியாவை மார்க் பண்ணிக்கிறோம். பேனலுடைய பாட்டம் அகலம் எவ்வளோன்னா 36 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பேனல் 36 இன்ச் பிரத்தில் நம்ம பாட்டம் ஏரியா இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் பேனலை அப்படியே இந்த மாதிரி 8.5 இன்ச், அதாவது 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. தேர்ட் பேனல் வந்து இன்னொரு 36 இன்ச் இந்த மாதிரி இங்கேருந்து எட்ஜ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த பேனலுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு 4.5 மீட்டர்ஸ் கிளாத் இருந்ததுன்னா நீங்களும் இதை அப்படியே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது பேனலுடைய ஆப்போசிட் சைடில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த சைட் ஃபஸ்ட்டு பேனல் 36 இன்ச் மார்க் பண்ணனால இந்த சைட் வந்து 8.5 இன்ச் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம். 8.5 இன்ச் தான் டைரெக்டாக 8.5 இன்ச் நம்ம மார்க் பண்ண போயிடக்கூடாது. பேனல் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக வரும். அதாவது மிட் ஏரியாவில் தான் இந்த 8.5 இன்ச் வரும், இந்த 36 இன்ச்சுடைய மிட் ஏரியாவில். அதனால் இந்த சைடு வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை நம்ம இதே மாதிரியே க்ராஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 13 இன்ச் மார்க் பண்ணி இந்த எங்கேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்போம். இப்போ பேனலுடைய கிராஸ் பீஸு 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் ஃபஸ்ட்டு பேனல் வந்து நம்ம 8.5 இன்ச்சில் இதோ இங்கே மார்க் பண்ணியாச்சு. அடுத்த செகண்ட் பேனல் 36 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த பேனல் 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் இங்கேருந்து அங்கே ஜாயின் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப்டர் கட்டிங் பார்த்தீங்கன்னா 3 பேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் ஓப்பன் ட்ரை கட் அம்பர்லாம் அப்படின்றனால நடுவில் இருக்கிற இந்த பேனலை மட்டும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த சென்டர் பேனல் இந்த மாதிரி 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பேனலில் இந்த சைடை நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த சைடு பேனலை அதே மாதிரி இந்த சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு ஓப்பனிங் உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சிசர் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு மார்க்குக்காக உங்களுக்கு, அந்த சிசர் வச்சுருக்கிற அளவுக்கு நான் மேலே அட்டாச் பண்ணிவிட்டு
கீழே இங்கேருந்து இந்த சிசருக்கு கீழே ஓப்பனிங் விடலான்னு இருக்கேன். பேனல்லாம் இப்போ அட்டாச் பண்ணிடலாம். இப்போது டாப் போர்ஷன்லாம் லைனிங்கை அட்டாச் பண்ணிடலாம். நெக் ஏரியாவை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஆர்ம் ஹோல் அண்ட் சைட்லாம் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். குர்த்தியுடைய பேக் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாப் ஏரியாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பாட்டமில் உள்ள பேனல் ஏரியாவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணி. இப்போ டாப்பையும் பேனலையும் அட்டாச் பண்ணிடலாம். குர்த்தியுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாப் ஏரியாவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பாட்டம் ஏரியாவையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் ஓப்பன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் ஓப்பன் வின்னிங் விட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாவையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது பேனலையும் டாப் போர்ஷனையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணது பிறகு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போது ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு சைடை உங்கள் சைஸ்க்கு தாப்பில் மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஹேண்டை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய சைஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க சைட்ஸை.